நம்ம சாந்தா சில்க்ஸ்ல ஸ்டார்டிங் ரூபீஸ் 300 ல இருந்து கலெக்ஷன்ஸ் இருக்கு. பர்ச்சேசிங் அமௌண்ட் பொறுத்து கிஃப்ட்ஸும் இருக்கு. பார்க்க ஷாப் லக்ஸூரியஸா இருக்கலாம், பட் நிறைய கலெக்ஷன்ஸ் பட்ஜெட்லயும் இருக்கு. வாங்க விசிட் பண்ணி பாருங்க. தமிழக சட்டப்பேரவையில் கரூர் விவகாரம் இப்போது புயலை கிளப்பி வருகிறது. முதலமைச்சர் பதில் கொடுத்ததற்கு பிறகு எதிர்க்கட்சி தலைவர் முதலமைச்சரே எல்லா பதிலையும் கொடுத்துட்டாரு அப்படின்னு மேலும் சில கேள்விகளை முன்வைக்கிறார். அந்த காட்சிகளையும் பார்க்கலாம். கூடுதல் விவரத்தை செய்தியாளர் தாய்மானவன் வழங்க கேட்கலாம். தாய்மானவன், பொதுவாக எதிர்க்கட்சிகளுடைய கேள்விகளுக்கு பிறகுதான் முதலமைச்சருடைய விளக்கம் இருக்கும். ஆனால் முதலமைச்சர் முன்பே விளக்கம் கொடுத்துட்டாரு, அப்புறமா எதிர்க்கட்சி தலைவர் பேசுறாரு. எதிர்க்கட்சி தலைவர் பேசக்கூடிய செய்திகள் என்ன விவரம்? தமிழக சட்டப்பேரவையில முதலமைச்சர் அந்த கரூர் விவகாரம் தொடர்பாக என்ன நடந்தது, தமிழக அரசு சார்பில் எத்தகைய நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பது தொடர்பான விவரங்களை இன்றைய தினம் பேசியிருந்தார். இதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தற்போது சட்டமன்றத்தில் பேசி வருகிறார். இந்த கூட்டத்தை பொறுத்த மட்டில் ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் 4 மாவட்டங்கள்ல மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறார். இந்த பகுதியில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெறும் போது எவ்வளவு மக்கள் அவரது நிகழ்ச்சியில பங்கேற்றனர் என்பது அரசுக்கு தெரியும். தகவலும் கட்சியின் தரப்புல கொடுக்கப்பட்டுள்ளது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இவ்வளவு கூட்டம் கூடியிருக்கக்கூடிய நிலையில காவல்துறை பாதுகாப்பு என்பது எவ்வளவு தூரம் போடப்பட்டிருந்தது என்ற கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். அதே போல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடிப்படையில் உண்மையான பாதுகாப்பு கொடுத்திருந்தால் நிச்சம்பாவிதத்தை தவிர்த்திருக்கலாம். 10,000 பேர் பங்கேற்பதாக அனுமதி கோரியதாக கூறியிருந்தார். 620 காவலர்கள் இருந்ததாக சொல்கிறார்கள். ஆனால் காவல்துறை சார்பாக 500 பேர் தான் பணிகளில் ஈடுபட்டதாக சொல்கிறார்கள். இந்த இரண்டுமே முரணாக உள்ளது. அதே போல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க அரசு தவறிவிட்டது. அதே போல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க அரசு தவறியது மட்டுமல்லாம அதிமுக கூட்டம் கூடியதை முதலமைச்சர் பேசினார். நாங்கள் ஒவ்வொரு முறையும் பொதுக்கூட்டம் நடத்தப்பெற வேண்டும் என்றால் நீதிமன்றத்தை நாடியே அனுமதி பெற்று கூட்டம் நடத்த வேண்டிய அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது, இனி நடைபெறாது என அவர் தெரிவித்த நிலையில் என்னுடைய எழுச்சி பயணத்தின் போதும் காவல்துறை அனுமதி மறுத்திருந்தார்கள். நீதிமன்றத்தை நாடித்தான் அவர்கள் கொடுத்த இடத்திலேயே நாங்கள் நிகழ்ச்சியை நடத்த வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. எதிர்க்கட்சி வேண்டும் என்றால் காவல்துறை பல்வேறு கெடுபிடிகளை விதிக்கிறார்கள், அனுமதி அளிப்பதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அது மட்டுமல்லாம சிறிய பகுதியில அனுமதி கொடுத்தது ஏன் என உள்நோக்கம் இருப்பதாக மக்கள் என்கிறார்கள். அதே போல் சிறிய பகுதியில அனுமதி கொடுத்திருப்பது சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. வேலுச்சாமிபுரத்துல கூட்டம் நடத்த ஏன் அனுமதி வழங்கப்பட்டது என்ற ஒரு கேள்வியை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி எழுப்பியிருக்கிறார். இதே போல் வேலுச்சாமிபுரத்துல கூட்டம் நடத்த முடியாது என்பதற்கு காவல்துறையினர் ஏற்கனவே விளக்கம் கொடுத்து இருக்கிறார்கள். அந்த பகுதியில தவேக கூட்டம் நடத்துவதற்கு எதற்காக அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஏற்கனவே 4 முறை தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் கூட்டம் எல்லாம் நடத்தப்பட்டது. அந்த கூட்டத்தில் எல்லாம் எவ்வளவு பேர் பங்கேற்றார்கள் என்பது தொடர்பான விவரங்கள் எல்லாம் காவல்துறைக்கும் உளவுத்துறைக்கும் தெரியும் என்ற ஒரு சூழல்ல வேலுச்சாமிபுரம் பகுதியை எதற்காக தேர்வு செய்து அந்த இடம் என்பது வழங்கப்பட்டிருந்தது என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார். அது மட்டுமல்லாம காவல்துறை அனுமதி கொடுத்தது ஏன்? அதே போல் முதலமைச்சர் இது தொடர்பான விளக்கத்தை அளித்திருப்பது வேறுபாடாக இருக்கிறது. ஏதோ உள்நோக்கம் இருப்பதாக பொதுமக்கள் கருதுகிறார்கள். அதிமுகவுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட இடத்துல தவேகாவுக்கு அனுமதி கொடுத்திருப்பது மக்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. அதே போல் ஊரில் கல்யாணம் என்றால் மாறில் சந்திரம் என்பது சொல்வது போல் கூட்டணி கட்சிக்கு கூட்டத்தை சேர்ப்பதற்காக கூட்டத்தை சேர்க்கிறார்கள். ஆனால் எதிர்கட்சியை சேர்ந்த மக்களுக்கு பொதுக்கூட்டம் நடத்துவதற்கோ அல்லது இது போன்ற கூட்டங்கள் நடத்துவதற்கோ அனுமதி என்பது தொடர்ச்சியாக மறுக்கப்படுகிறது என்பது தொடர்பான கேள்விகள் எல்லாம் அவர் எழுப்பி வருகிறார். தொடர்ந்து அவையில கூச்சலும் குழப்பமும் நிலவி வருகிறது. நம்ம சாந்தா சில்க்ஸ்ல ஸ்டார்டிங் ரூபீஸ் 300 ல இருந்து கலெக்ஷன்ஸ் இருக்கு. பர்ச்சேசிங் அமௌண்ட் பொறுத்து கிஃப்ட்ஸும் இருக்கு. பார்க்க ஷாப் லக்ஸூரியஸா இருக்கலாம், பட் நிறைய கலெக்ஷன்ஸ் பட்ஜெட்லயும் இருக்கு. வாங்க விசிட் பண்ணி பாருங்க.